சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன் துணையை பற்றி உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்துள்ளேன். என் வாக்கை ஒரு முறை கேள். நடந்ததை தெரிந்து கொள். உனக்கு ஒரு விடை கிடைக்கும். உன் துணையை பற்றி ஏதாவது செய்தியாவது வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய். உன் துணையுடைய செய்தியை நான் கொண்டு வந்தால் கேட்க தாமதம் செய்கிறாய். உன்னை பற்றி புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. உன் சாயப்பாவிற்கு வாழ்க்கை சரியாக வேண்டும் அல்லவா? சரியான விடை கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுது நீ உன் சாயப்பாவின் வாக்கை முழுமையாக கேட்டால்தானே அனைத்தும் புரிய வரும். நன்மைகள் நடந்தாலும் உனக்கு தெரியாமல் போய்விடும். நல்ல காலங்கள் உனக்கு வரப்போகிறது. நல்ல நேரங்கள் உனக்கு பிறக்கப் போகிறது. பரிகாரங்கள் செய்தும் பணத்தை செலவழித்தும் செல்லாத இடம் இல்லாமல் அனைத்து இடங்களிலும் போய் வந்து விட்டாய். உன் வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று, ஆனாலும் ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டுத்தான் நின்று கொண்டிருக்கிறது. அதையும் சரி செய்யத்தான் உன் சாயப்பா இப்பொழுது வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்கப் போகிறது என்று சொன்னேன். அது கட்டாயம் என்னுடைய சக்திய வாக்கு. அதற்கு தகுந்ததற்கு போலதான் உன்னுடைய துணையின் இல்லத்தில் ஒரு காரியம் நடக்கப் போகிறது. என்ன தெரியுமா? உன் துணை உன்னை விட்டு அவர்கள் உறவு தான் பெரிது என்று சென்றார் அல்லவா? அங்கு இன்று அவர்களுக்கு விடை கொடுத்து விட்டு சென்று விட்டார். எங்கே சென்றார்? எதற்காக சென்றார்? நடந்தது என்ன? கேள், புரியும். வாழ்க்கையில் தவறு செய்து விட்டோம் என்று இப்பொழுதுதான் புரிந்தது. உன் துணைக்கு வாழ்வை இழந்து நிற்கிறோம் என்ற எண்ணம் இப்பொழுதுதான் வந்துள்ளது. உன் துணைக்கு அதற்கு காரணம் உன் துணையின் இல்லத்தில் இருக்கும் ஒருவரால் தான் இந்த எண்ணம் கூட உன் துணைக்கு இப்பொழுது தோன்றி இருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் இனிமேல் உங்களோடு நான் இருக்க மாட்டேன் என்று உன் துணை அவர்களுக்கு பிரியா விடை கொடுத்து சென்று விட்டார். பிரிய மனம் இல்லை என்றாலும் இனி இங்கு இருந்தால் வாழ்க்கை முழுவதும் போய்விடும் என்று தெரிந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து விலகி சென்று விட்டார் உன் துணை. இனி எக்காரணத்தை கொண்டும் உன் இல்லத்திற்கு உன் இடத்திற்கு நான் திரும்பி வரமாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டுத்தான் அங்கிருந்து கிளம்பி இருக்கிறார். அவர்களை பிரியா மனம் இல்லை, ஆனாலும் வாழ்க்கை சரியாக வேண்டும். அதனால் இந்த முடிவை எடுத்து அவர்கள் இல்லத்திலிருந்து வெளியே போய்விட்டார். இது உன் வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா என்று யோசிக்கின்றாயா? உன்னோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்ததால் தான் அங்கிருந்து அவர் வெளியேறி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள். உன் துணை உனக்குத்தான் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.